இனி பெரிய உறவுகளே, ஒரு சில விஷயத்தை கண்டிப்பாக மக்களுக்கிடையே கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் என்ன சொல்கிறது, 80 19 இருக்கிறவங்க இல்லாமல் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்கன்னு எல்லாருமே இருக்கிறோம். சரியா? இது எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னால், என் வீட்லேயும் நடக்குது. என் பையன் நீ ரொம்ப பேசுகிற, நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற, நீ அதை பண்ணுற இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி என் பையன் சொல்கிறான். இதில் ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், என்னோட ஏஜில் இருக்கிற நிறைய பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து வர்ற ஒரே விஷயமும் அதான். என் பையன் அப்படிதான், எதுக்கு பேசுகிறேங்கிறேன், ஏன் பேசுகிறேன்னு கேட்குறான், அப்படி இப்படிங்கெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சில நேரம் எதாவது சொல்லலாம்னு நினச்சாலும் பேசலாம்னு நினச்சாலும் இது எதை சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல நான் என் மகனுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோனு அது இதுன்னு அதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டுருக்கிற பீரியடுக்கு முன்னாடி இருந்தவங்க நாங்கள். புரிஞ்சுதா? எதுவாக இருந்தாலும் பேசி தான் முடிவு பண்ணியிருக்கோம், எதுவாக இருந்தாலும் பேசி தான் கற்றுருக்கோம், எதுவாக இருந்தாலும் பேசி தான் கேட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு மெசேஜில் ஆர்டர் போடுற மாதிரி எந்த விதமான பழக்க வழக்கங்கள்லையும் நாங்கள் இருந்ததில்லை. அப்போ எங்களுக்கு பேச்சுத்தன்மை தான் அதிகமாக இருக்கும், பேச்சினுடைய வலிமை தான் அதிகமாக இருக்கும். சரி, நாங்கள் நிறைய பேசி நிறைய சாதனையாளர்கள் இருந்திருக்கிறோம், எத்தனையோ அறிவாற்றல் புரிஞ்சவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பேசாமல் இருக்கிறோங்கிற பேரில் எத்தனை குற்றங்கள் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சிந்திச்சிருக்கிறீங்களா? இன்னும் இருக்குது இதனுடைய தொடர்.